ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத்துக்கு கரிசலாங்கண்ணி எண்ணெய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் செய்யறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து கரிசலாங்கண்ணி தான். கரிசலாங்கண்ணிலே பார்த்தீங்கன்னா இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது கூட பார்த்தீங்கன்னா 4 நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், கருவேப்பிலை ஒரு கையளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இந்த இலை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டினது, அது வந்து ரொம்பவே நல்லது. தேங்காய் எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 50 ml எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் திக்னஸ் அதிகம், நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ அதேமாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது அதில். அதனால் அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கரிசலாங்கண்ணி விழுதை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஹீட் பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கணும். சிம்மிலே வச்சு தான் இதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெய் கலர் டேர்ன் ஆகிட்டே வருது. இப்போ பாருங்கள் லைட் க்ரீனாக இருக்குது. அரைச்ச இலை எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே மேலே வந்திருக்கு. இந்த மாதிரி மேலே வந்து தேங்குச்சுனாலே உங்களுக்கு வந்து அதனுடைய சக்தி எல்லாமே எண்ணெயில் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் கலர் நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்தப்புறம் விழுதி எல்லாம் மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை ஓவர் நைட் ஃபுல்லாக இப்படியே விட்டுறணும். நம்ம உடனே வடிகட்ட தேவையில்ல. மறுநாள் காலையில் வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக எல்லா எண்ணெயும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெயை டெய்லி யூஸ் பண்ணலாம். நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். அதேமாதிரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடியும் தலையில் ஊற வச்சுட்டு குளிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.